எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தமிழ் கடவுள் மட்டும் இல்ல, இந்த உலகம் அழிஞ்சாலும் அழியாட்டினாலும் காக்கக்கூடிய ஒரே அருட்பெரும் தெய்வம் முருகன். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வரல, 2 பேரும் ஜாதகத்துல ஒன்னா சாப்பிடக்கூடாது, பரவி கொண்டு இருக்குது. இப்ப சாமி மலையை போய் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஆளுக்கு பரிமாறிக்கிட்டே சாப்பிடலாம். முருகப்பெருமான் மேல ஆணையாக கலியுக கடவுள் முருகப்பெருமான் அல்ல. 60ஆம் கல்யாணம் பண்ணும் பொழுது அவன் ஜாதகம் மாற்றி அமைக்கப்படுகிறது. திருத்தணிக்கு போய் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவங்களுடைய பிபி எவ்வளவு குறையுதுங்கிறத அந்த முருகப்பெருமான் மேல சொல்றீங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம ஆதன் ஆன்மீகத்துல தொடர்ந்து பல ஸ்தலங்களை பத்தியும், எந்தெந்த கோவில்களுக்கு போனா என்னென்ன பலன்கள், இந்த கோவிலுக்கு போங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஆனந்த ஆழ்வார் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல முருகரை பத்தி அதிகமா நிறைய பேர் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த முருகர் கோவிலுக்கு போகலாம், இந்த சிறப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் போய் நம்ம முருக பக்தர்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச உருவத்துல இருக்கிற முருகரை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு முருகர் இருக்காரு, இவர் ஒரு அதிசய முருகர், இவரை வழிபட்டீங்கன்னா இன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு மேம்பாடு கிடைக்கும், ஒரு தனித்துவம் கிடைக்கும் அப்படின்னா என்னது? ரொம்ப அற்புதமான நிகழ்வு. ஒரு விஷயத்தை திருத்திக்கணும். கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலியுகத்துல வராகியா முருகனா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஷார்ட்டா சொல்லவா, கலியுகத்துல கண்ணனை போல காண கிடைக்கலையேன்னு அப்பவே பாடி வச்சுட்டான். காசிக்கு போனாலும், கங்கைக்கு போனாலும், ராமேஸ்வரம் போனாலும் சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறோம். அப்போ கலியுகத்தினுடைய கடவுள் கிருஷ்ணர், முருகரும் கிடையாது, வாராயும் கிடையாது. அப்போ முருகர் இப்ப ட்ரெண்டிங் முருகர் ஆயிட்டார். முருகர்னு சொல்றவங்கள ட்ரெண்டிங் முருகன் சொல்ல வேண்டியது. தமிழ் கடவுள் மட்டும் இல்ல, இந்த உலகம் அழிஞ்சாலும் அழியாட்டினாலும் காக்கக்கூடிய ஒரே அருட்பெரும் தெய்வம் முருகர். இதை புரிஞ்சுக்கணும். கலியுக கடவுள் வேலை, கலியுகமே வந்தாலும் நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடியவர் முருகர். அதனாலதான் தண்டாயுதபாணி அப்படின்னு அவனுக்கு பேர் இருந்து. எவ்வளோ பெரிய கண்டம் வந்தாலும் என் தண்டாயுதபாணி இருக்கிறாயான்னு சொல்லக்கூடிய தண்டாயுதபாணி. என்ன சார் வேலு சார் வச்சிருக்கீங்க, பழனி போங்க, பழனியில வச்சிருக்கக்கூடிய அந்த முருகன் கையில இருக்கிறதுக்கு பேர் தண்டாயுதபாணின்னு பேர் இருக்குது. இது பழனியில இருந்து ஆரம்பிப்போம். அறுபடை வீடுகளை மட்டுமல்ல, குன்றுதோறும் எல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. கால அவகாசம் கருதி ஒவ்வொரு சிறப்பு ஆலயத்தையும் சொல்றேன். எல்லா ஆலயத்துக்கும் முருகனுக்கு சிறப்பு. சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமான்னு சொல்லுவது மட்டும் அவன் வேலை அல்ல. மக்களை காமிக்கிறதுக்கு எங்கேயாவது மழை இருந்துச்சுன்னா ஓடி டபக்குன்னு நிற்கக்கூடிய ஒரே அருட்பெரும் வள்ளல் முருகன். தாண்டிக்குடி அப்படின்னு இருக்குது. இந்த தாண்டிக்குடின்னு சொன்ன உடனே தேனு தான் நமக்கு எல்லாம் ஞாபகம். தாண்டிக்குடி தேனே அப்படின்னு காதலியை பார்த்து பாடினா அவளுக்கு கோபம் குறைஞ்சிருப்பான். அவருக்கு வேலை இல்லை. அந்த தாண்டிக்குடியினுடைய ஊர் தேன் மட்டும் இல்லை, என் தேன் தமிழ் கடவுளுடைய ஊர். எப்படின்னா அங்க முருகனுடைய பாதம் இருக்கு. இங்க இருந்து தான் பழனிக்கு தாண்டி குதிச்சானா. இன்னும் போனா தாண்டிக்குடி முருகனுடைய பாறையில அவனுடைய பாத சுவடுகள் இருப்பதை பார்க்கலாம். அரிய பெரிய விஷயம். சார் புத்திர பாக்கியமே இல்லை சார், எனக்கு 12 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடியது. இந்த 12ங்கிறது 1 சூரியனையும் 2 சந்திரனையும் குறிக்கும். இதை கூட்டுனா 1 + 2 கூட்டுனா குரு சாரத்தில் இருக்கும். குருவே புத்திரகாரகன். அந்த 15 வருஷம் 12 வருஷம் டெஸ்ட் டியூப் பண்ணேன், IVRS பண்ணேன், IV பண்ணேன், இன்னொரு கல்யாணம் பண்ணவா வேணாம் சார், புத்திர பாக்கியம் வேணும். அதுக்கு ஒரு வரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான முருகன் கொடைக்கானல் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர். வெம்பை இப்போ தேனிலவுக்கு போகிறத போட்டு
குளிருக்கு போகிறத விட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும். நான் யாரையும் தாக்கலை, தெரிஞ்சுக்கணும். அங்கே குறிஞ்சி ஆண்டவன் பேர், முருகனுக்கே ஆண்டவர்னு பேர் இருக்கக்கூடிய அரிய பெரிய குறிஞ்சி ஆண்டவர் தானே சொல்கிறோம். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்க, குறிஞ்சி ஆண்டவர் கோயில் தான் வருது. அந்த குறிஞ்சி மலர் அங்கே பூப்பதால் அவன் அங்கே இருப்பதால் அவனுக்கு குறிஞ்சி ஆண்டவர்னு பேர் இல்லை. யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ மனம் முருகி குறிஞ்சி ஆண்டவரை வேண்டுங்க, அவனே குழந்தையா பிறக்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு. அதுக்கு அடுத்து சார் எனக்கு என்னை கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சரியில்லை சார், என்ன சாவுன்னு சொன்னால் பரவாயில்ல சார், அவன் சாக போகிற. குறிப்பாக இப்படி சொல்கிறேன், சமீப காலமாக ஆன்லைன் பிஸ்னஸில் பொருளாதாரத்தை இது பண்ணி மாய்த்து கொள்ளுகிறார்கள் தன்னை தான். அவன் செத்து போயிடறான், அவன் குடும்பமே நடுத்தருக்கு இருக்குது. தெய்வ கடாசங்களில் இப்படி வன்மையாக பேசுறதுக்கு மன்னிக்கணும், ஏன்னா சில விஷயங்களை நேரடியாக சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்கிறேன். அப்போ அந்த தற்கொலை எண்ணம் தாழ்வு மனப்பான்மையை தடுக்கக்கூடிய அரிய பெரிய முருகன்கள் எங்கே இருக்குது தெரியுமா? திருச்சிக்கு பக்கத்துள்ள வயலூர் அப்படின்னு இருக்குது. வயலூர் முருகப்பெருமான் வாரியார் சுவாமிகள் என்னுடைய மானசீக குருநாதருடைய பாதத்தை பணிஞ்சு சொல்கிறேன், எப்போ பேச்சு ஆரம்பித்தாலும் என் அப்பன் வயலூர் முருகப்பெருமான் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அவர் ராமாயணம் சொன்னாலும் மகாபாரதம் சொன்னாலும். அப்போ ஏன் அந்த கொண்டு வந்தேன்னா, இதுக்கு கதையே சொல்லிடுறேன். வாரியார் சாமிகளுடைய அண்ணன் ஒருத்தர் ரொம்ப மனசு கஷ்டம் சிரமப்பட்டு தன்னுடைய தற்கொலை முடிவுக்கு போயிடுறாரு. இவரோ ஒரு உபன்யாசத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார். அந்த காலத்தில் மாதிரி ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது. செய்தி வருது, இவர் இப்போ ஒரு நிகழ்வை விட்டுட்டு தெய்வ கடாட்சத்தை விட்டுட்டு போய் பார்க்குறதுக்கே 6-7 மணி நேரம் ஆயிரும் கிடந்து. அப்போ மனமுறிய அந்த முருகப்பெருமானை வென்றாராம். வயலூர் முருகப்பெருமானே, என் கூட பிறந்த சகோதரனை நீ காப்பாற்றினியானால் இன்றையிலிருந்து என் ஆயுள் முழுவதும் நான் உன்னுடைய பேரை சொல்லியே திருநாமத்தை சொல்லியே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிறாராம். அவங்க அண்ணன் இங்கே காப்பாற்றப்படுகிறார். அதனால தான் வள்ளலார் வாரியார் சுவாமிகள் வயலூர் முருகப்பெருமான் இருப்பார். தன்னுடைய யாருக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுதோ, யாரெல்லாம் அந்த தற்கொலை முயற்சியை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, வயலூர் இந்த நிகழ்காலத்துக்கு இது தேவைப்படக்கூடிய கோயில் இது கிடந்தது. சரி, இதெல்லாம் இருக்குது சார். என் பிள்ளைய சிபிசியில் படிக்க வச்சுருக்கிறேன், என் பிள்ளையில குருகுலத்தில் படிக்க வச்சுருக்கிறேன், படிக்க மாட்டேங்கிறான் சார். கேட்டால் நீ என்ன படிச்சேன்னு கேட்குறான் சார். என்ன அதெல்லாம் விட பக்தி சாரமே வர மாட்டேங்குது சார். சில பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்த்து விட்டு ஒரு பக்தி வரும். என்ன செய்யலாம்? படியேறி போய் முருகனை வணங்குங்க, கோபமும் குறையும், படிக்கவும் ஆரம்பிச்சிடும். குழப்பமாக இருக்கா? திருத்தணி தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடணும். அந்த படியை ஏறி போனாலே திருப்புகழ் வந்துருமா. திருப்புகழ் படிக்கணும், விழுந்து விழுந்து படிக்கணும், திருப்புகழை தெரிஞ்சுக்கணும், நாணத்தை கொடுக்கக்கூடிய படி. அதனால தான் இங்கே படி பூச்ச சிறப்பு. தணிகைனா வெப்பம், ஹை பிபி இருக்குது சார், 400 இருக்குது, எனக்கு குறையலை, சும்மா இருந்தாலும் பிபி ஏறிடு சார் எனக்கு. திருத்தணிக்கு போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிபி எவ்வளோ குறையுதுங்கிறத அந்த முருகப்பெருமான் மேலே சொல்கிறீங்க. தணிகைனா வெப்பத்தை குறைக்கக்கூடியது. முருகப்பெருமானே டென்ஷன் பட்டி என்ன மாதிரி, அவனே டென்ஷனை குறைக்கிறான். அவ்வளோ அற்புதமான ஆலயம் திருத்தணி. திருத்தணி தெரியும் எல்லாத்துக்கும், இந்த அரிய பெரிய விஷயங்கள் தெரியாத நிகழ்வு. கண்டிப்பா, ஏன்னா நீங்க பிபின்னு சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் புதுசா இருந்தது சார். திருத்தணினாலே செல்வம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிபி அங்க போனா கூட குறையும் போது கொஞ்சம் உறுதியாக. அதே போல சார், என் ஜாதகத்துல ஜனனகாலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, அது மேசமா இருக்கட்டும், கடகமா இருக்கட்டும், தனுசா இருக்கட்டும், மீனமா ஏதோ ஒரு இருக்கட்டும், இந்த 60 ஆண்டு காலத்தை நான் வெல்லணும். என் குழந்தைக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் பிறந்த ஜாதகமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. சில பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணது சரியில்லைன்னு சொல்லி வருந்தி கொண்டு இருக்கிறார்கள். ருது ஜாதகம் அப்படின்னு பேர். இந்த கிழமையில வந்துட்ட வீட்டுக்காரனை நீ திட்டுவ. இப்போது 89க்கு அப்புறம் கணவன்மார்கள் தான் அதிகமாக திட்டு வாங்கி அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. 89க்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வேற. யார் திட்டினாலும் ருது ஜாதகத்தினால நான் இப்படி அமாவாசைக்கு வந்துட்டேன், இதில் வந்துட்டேன், என் வருடங்கள் இனிமேல் இப்படி தானே சொல்கிறவங்க சுவாமி மலை முருகனை போய் பாருங்க சார். அங்கே 60 படிக்கட்டு இருக்குது, 60 ஆண்டுகள் ரிஷப விபப ஆண்டுகளுடைய பெயரில் இருக்குது. ஒவ்வொரு படியை ஏண்டும் பொழுது ஏன் சார் 60 வயசு? அப்போ ஆயுள் 60 தானா? 60ஆம் கல்யாணம் பண்ணும் பொழுது அவன் ஜாதகம் மாற்றி அமைக்கப்படுகிறது. நீ வீட்டுக்கார திட்டு வேணா, அவர் உன்னை திட்டு வேணா, 2 பேரும் சேர்ந்து டூயிட் பட வேணா, ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டு வந்து டீ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எங்கே?
சாமி மலை போகலாம். சார் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வரல, 2 பேரும் ஜாதகத்தில் ஒன்றா சாப்பிடக்கூடாது, பரவி கொண்டு இருக்குது. இப்போ சாமி மலையை போய் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆளுக்கு பரிமாறிக்கிட்டே சாப்பிடலாம். ஏன்னா சிவகுருநாதன் பேர் கிடந்து. இதிகாசங்களும் புராணங்களை காட்டிலையும் யதார்த்த வாழ்க்கையை முன்னோர்கள் மறைத்து வைத்தார்கள். காலம் வரும்போது தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்லவில்லை, நான் பட்ட அனுபவங்களை மட்டும் இல்லாமல் என்னுள் இருந்து முருகன் சொல்ல வைக்கிறேன். வளமான வாழ்க்கை வேணுமா? வசதியான வாழ்க்கை இருக்கட்டும் சார், வளமாக இருக்கணும் சார். இஎம்ஐ கட்டினா கூட அது முடிஞ்சு அது சர்டிஃபிகேட் வந்துடணும், அதான் வளமான வாழ்க்கை. நகை செஞ்சு போயிட்டு திருட்டு போயிடக்கூடாது, கிடந்து நகை செஞ்சு அடகு போயிடக்கூடாது. வள்ளிமலை முருகனை போய் பாருங்க, வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வள்ளிமலை முருகன். ஏன்னா நானே மனைவி பேச்சை கேட்குறவேன், இங்கே தான் அவ்வளோ வீராப்பா பேச முடியும். வள்ளிமலை முருகன் அவன் மனைவி சொல்கிற பேச்சை கேட்பான். இந்த மாதிரி திருவண்ணாமலைக்காரன் வந்துருக்கிறான், மெட்ராஸ்காரன் வந்துருக்கிறான், பாட்டி ஒரு மான ஆலையான பால், ஆனால் நம்மக்கிட்ட வந்துட்டான். வள்ளிக்கு மனம் கொடுத்து முருகன் கேட்குறானா, உடனே ஓ அப்படியா போ. மனைவி பேச்சை கேட்கக்கூடிய முருகன், ரெக்கம்டேஷன் நடக்குது, வள்ளமான வாழ்க்கை வந்துடும். வள்ளிமலை முருகன் இது இப்படி நிறைய அடிச்சுட்டு போயிருக்கிறப்ப சிவ ஆலயங்களில் விநாயகர் இருக்கணும். ஆனால் ராஜகோபுரத்துக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே முருகன் இருக்கக்கூடியது, அது ஒரு படை வீடுக்கு சமமானது. திருவண்ணாமலையில் உள்ள நுழையினா கம்பத்திரையனார் சன்னதி முருகன் சன்னதி இருக்குது. கிளி ரூபமாக அருணகிரிநாதரை காட்சி கொடுத்தோம். அப்போ எல்லாரும் வீட்டில் கிளி வழங்கன்னு அர்த்தமா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க இருந்தது. கம்பத்திலையனார் சன்னதியில் முருகனை போய் சேவிக்கும் பொழுது, என் அப்பனை அல்லவா பார்க்க வந்திருக்கிற, நீ மன மகிழ்ச்சியோட செல், உன் குறையெல்லாம் நீக்கிறேன், முன்னாடியே நீக்கிறான் பிரச்சனைகள் எல்லாத்தையும். கோயிலுக்கு உள்ளே போகிறப்ப கிரகம் பின்னாடியே வரும், ராஜகோபுரத்துக்கு உள்ளே வரணும்னா பின்னாடியே நின்றும். அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை வந்துடும். நம்ம பிரச்சனை, அவன் எந்த சேரி கட்டியிருக்கிறான், அவன் கண்ணாடி போட்டுருக்கிறான், அவன் எந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறேன், இவன் 17F வச்சுக்க, 18 எப்போ வாங்குவேன், இவன் பிரச்சனை போய் பார்க்க மாட்டான். இப்போ அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. அந்த தன்மையெல்லாம் மறைச்சு என் அண்ணலே அண்ணாமலையானேன்னு ஒரு சேர அனுப்பக்கூடிய அரும்பொருள் ஆற்றல் பிறந்தவன். என் தகப்பனை பார்க்க வந்திருக்கிற, என்னை வணங்கு, வணங்காமல் போ, அவனை பார்க்குறதுக்கு உனக்கு இது ஃப்ரீயாக போடான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கம்பத்தினையார் சன்னதி இல்லையா? இப்படி இந்த முருகப்பெருமானுடைய பிரசாதங்களுக்கும் அவனுடைய அருளையும் அவனுடைய வளங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். சார் நீங்கள் அரிய பெரிய ஆலயங்கள்னு 1-2 ஆலயத்தை மட்டும் சொல்லிட்டு மீதி ஆலயங்களை பற்றி இன்னும் சொல்லலாமா அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வாகனம் ஆடு தெரியும் இல்லையா? ஒரு சாபம் பெற்ற ஆடு இருந்துச்சு, அதுக்கு விமோச்சனம் வேணும். அந்த ஆடு எப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்ட கிழக்கு கடற்கரை சாலைன்னு இருக்குது. ராமநாதபுரத்துலேருந்து இது பக்கம். ரணபலீஸ்வரர்னு பேர், அந்த கோயில் பேர் ரணபலி முருகன் கோயில்னு பேர். வேலுலே முருகன் இருக்கும். இங்கே வாரியார் சுவாமியிலே போய் பார்த்துருக்கிறாரு. அங்கே ரணபலி எப்படி சார் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, தேர் திருவிழா நடக்கும். அப்போ அந்த ஆட்டினுடைய அந்த ரத்தத்தை எடுத்து தேருக்கு வச்சுட்டு தான் அந்த தேர் நகலும். இது வெளி உலகத்துக்கு தெரியாது. அப்போ எல்லாரும் பலி கொடுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. இப்போ அவங்க அது பலி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேற கதை. அந்த ஆட்டுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நிகழ்வு நடத்துறதுக்கு ஒரு செவிவழி செய்தியும் உண்டு. ரணபலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனை என்ன சொல்லுவது? அந்த தேருக்கு நம்ம எலும்பு சம்பளம் வச்சு பார்த்துருப்போம், அல்லது பூசணிக்காய் சுற்றி பார்த்துருப்போம், தேங்காய் உடைச்சி பார்த்துருப்போம். என் அப்பன் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். இது போக நிறைய ஆலயங்கள்லாம் நான் எடுத்து சொன்னேன்னா அப்புறம் கருங்காலிக்காக இந்த கோயிலை சொன்னார்னு ஒருத்தன் சொல்லுவேன். இப்போ வாதத்தை காட்டிலையும் பிரதிவாதங்கள்லாம் நிறையா கூடக்கூடிய சமாச்சாரம். சார் நான் கந்தல் துணியாக போயிட்டேன் சார், என் வாழ்க்கையே கந்தமேனா சார். லாட்ரி விளாண்டேன், சீட்டு விளாண்டேன், ரேஸ் விளாண்டேன், பெற்றவங்க பேச்சை கேட்கல, என் ஜாதகம் சரியில்லை, நான் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். கந்தல் துணி, கந்தல்னா கிழிந்து கந்தலாக போயிட்டேன் சார் என் வாழ்க்கை. என்ன செய்யலாம்? ரயிலை போய் தேடாத, ரயில் வேகமாக போகணும். ஆற்றுல போய் குதிக்காத, சுத்த தண்ணி குடிநீர் கிடைக்கணும் இல்லையா? ஃபேன் எது பண்ணாத, ஃபேன் நிறையா வைக்க மாட்டேங்குது. ஆனால் நீ வாழு. எப்படின்னா திருப்போரூரில் இருக்கக்கூடிய கந்தனை போய் பாரு. திருப்பூரில் இருக்கக்கூடிய முருகன் நம்ம ஊர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. கந்தா கடம்பா அப்படின்னா உடனே அவன் காட்சி கொடுத்துருவான். போ நீ செஞ்சதெல்லாம் விட்டு அப்படின்னு. மாண்டு போக வேணாம், மறுவாழ்வு உண்டு என்றதை இந்த நிகழ்காலத்திலையும் கலியுகம்னு சொல்ல மாட்டேன். கலியுகம்னு சொல்கிறதுக்கு நமக்கே நாணம் பத்தாது.
ஆனாலும் அந்த முருகப்பெருமான் மேலே ஆணையாக கலியுக கடவுள் முருகப்பெருமான் அல்ல. அவன் கலியுகத்துக்கெல்லாம் மேலே காத்து ரட்சிக்கக்கூடியவன். நிகழ்கால உலகில் கந்தமான வாழ்க்கையை கனிவான வாழ்க்கையை மாற்றக்கூடியது திருப்போரூர். திருனா லட்சுமி கடாச்சலம், போருன்னா வாழ்க்கையில் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனை போய் சரணாகடி அடைஞ்சா வெற்றி கிடைச்சிடும். போரில் என்ன கிடைக்குது? முடிவில் வெற்றி கிடைக்கணும். அதனால தான் கந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. சார், தன்னுடைய வாகனமாகிய சேவல், அந்த சேவல் ஃபுல்லாக சன்னிதானம் ஃபுல்லாக இறையிற ஒரு கோயிலை பார்த்துருக்கீங்களா? இருக்குது. திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகிறவங்கள மயிலம்னு இருக்குது, திருமயிலம்னு இருக்குது. இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கும் போனீங்கன்னா கோயில் ஃபுல்லாக சேவல். பலி கொடுப்பது அல்ல, சேவலை வாங்கிட்டு போய் தன் குழந்தை மாதிரி கூடையில் வச்சு இடுப்பில் வச்சு மக்கள் தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா முருகனுக்கு கொடுக்கக்கூடியதில் ரத்தம் இது துள்ளும், சைக்கிளில் தொங்க விட்டு போட, ஸ்கூட்டரில் தொங்க விட்டால் காயம் பற்றும், அந்த முருகனுடைய அம்சமாக இருக்கிறவனுக்கு ரத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சேவல் கோயில் ஃபுல்லாக சேவல் எறியக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடத்தக்கூடிய அற்புதமான ஆலயம் மயிலம் முருகன் கோயில். சேவல் அதிகாலையில் கூவுது, அப்போ அவனுக்கு உழைக்கணும்னு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு பிரம்ம முகூர்த்தத்தினுடைய அனுகிரகத்தை கிடைக்கும். சேவல் கொடியோனே அப்படின்னு வேல் வச்சிருக்கிறான்னா சேவல் கொடி இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ராஜாதி அலங்கம் பார்த்தீங்கன்னா சேவல் கொடி வச்சுருக்கக்கூடியது. அந்த சேவல் ஃபுல்லாக இறையக்கூடிய நிகழ்வு இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு ஒரு அரிய பெரிய ஆலயம், 27 நட்சத்திரத்துக்கும் உகந்த நட்சத்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை பக்கத்தில் போரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கத்துக்கு பக்கத்தில் நட்சத்திரகிரின்னு சொல்லக்கூடிய வில்வாரணி முருகன் கோயில் இருக்குது. இங்கே 27 நட்சத்திரங்களும் வணங்குறதாக சொல்லப்படுது. அப்போ எந்த நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் சரி, நான் நட்சத்திரமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார். அது சினிமாவில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் நட்சத்திரகிரி முருகனை பார்த்தா ஜெயிச்சிடலாம். இதுவும் வெளி உலகத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியக்கூடிய அரிய பெரிய ஆலயங்கள். இப்படி நிறைய விஷயங்கள். நான் சொன்னது ஒரு சிறு தொகுதி தான். ஏன்னா கடுமையான அவசர உலகத்தில் இந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. முருகனை கும்பிட்டால் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் கிடைச்சிடலாம் அப்படிங்கிற காட்டிலையும் திருச்செந்தூரில் ஒரு அரிய பெரிய விஷயம். நிறைய திருச்செந்தூர் பற்றி வர்ணனை இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேலை அந்த கந்த கடவுள் மூலியமாக நான் அனுபவிச்சதை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பன்னீர் இலை உபதி இங்கே கொடுக்குறாங்க. சமீப காலமாக தான் அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பன்னீர் இலை உபதி பன்னீர் மரங்கள்லேருந்து பறிக்கப்படுவது அல்ல, தானாக அது கீழே ஒழுகணும். அதுல இருந்து எடுத்து தான் இந்த உபதி தயாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த இலையில அந்த உபதி வச்சு கொடுக்குறாங்க. அது எப்படிங்கிறது அப்புறம் வச்சுக்குவோம். முருகனுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு இருக்குதே அந்த மரத்தை என்னவென்று சொல்வது 2026 அதுல செய்யக்கூடிய உபதி அரும்பெரும் நோய்களை நீக்குது. இன்னொரு ஆலயத்துல முருகப்பெருமானவனுடைய முதல் படை வீடான திருமண குளத்துல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன். திருப்பரங்குன்றம் எல்லாத்தையும் அப்போ கல்யாணம் நடக்கணுமா, சீக்கிரம் போயிடலாம் நடந்து. திருப்பரங்குன்றம்னா 2 கல்யாணம் நடக்கும் சார். அப்போ 2 பொண்டாட்டியா, 60ஆம் கல்யாணம் சிறப்பாக நடக்கும். இப்போ எதையும் சொல்ல பயந்து கிடந்தது. 2 கல்யாணம் உண்டு. 60ஆம் கல்யாணத்து பார்க்கலாம். அவன் மனைவி திட்டுதோ, குறைக்குதோ, வையுதோ, அடிக்குதோ, 60ஆம் கல்யாணம் சிறப்பாக பார்க்கலாம். சார், ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே விமோசனம் கொடுக்காம 60ஆம் கல்யாணத்தையும் சேர்த்து வச்சு சொல்கிறீங்களே சார். அங்கே இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? தன் தாய் மாமாவை அருகில் வைத்திருக்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? பவள கனிவாய் பெருமாள்னு பேர். அவன் தான் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நடத்துகிறான். நீங்கள் போய் அவனை போய் அப்படி கொஞ்சம் எட்டி பார்க்கணும். அப்போ தான் தாய் மாமா பார்க்க முடியும். தன் தாய் மாமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் திருப்பரங்குன்றம். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த முருகனுக்கு மேலே சூரியனும் சந்திரனும் இருந்து அவனை வணங்குறதா ஐதீகம். இன்னும் நீங்கள் பார்க்கலாம், புகைப்படத்தில் கூட இதை பாருங்கள் நேயர்கள் அனைவரும். எங்கெல்லாம் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருதோ அது அமாவாசைக்கு சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் சந்திரன் ஒரு நேர்கோட்டிலையோ ஒரு நேர்பார்வையை போட்டால், புகைப்படத்தில் கூட கிருஷ்ணவர்மன் அன்னைக்கு தாண்ட அமாவாசை செய்யுங்கடான்னு இருக்கா. அமாவாசையில் பிறந்துட்டேன்னு வருத்தப்படுவர்களா? அல்லது உங்களுடைய திதி அமாவாசையாக இருக்குதா? அமாவாசையில் உங்கள் பொண்ணோ பேத்தியோ ஏஜ் அட்டன் பண்ணிருச்சா, தீட்டு முடிஞ்சவொடனே இந்த திருப்பரங்குன்றம் முருகனை பார்த்தா அந்த தோஷமே நிவர்த்தி ஆயிருமா? அவ்வளோ பெரிய அதிசயம் திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நம்ம தீபம் ஏற்றுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தீபம் ஏற்றுறதுக்கே திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ வழிகள் இருக்குது நடந்தது. நான் சாடியோ யாரையும் தாக்கியோ பேசவில்லை. இந்த விஷயம்லாம் நம்ம சேனலை தவிர வேறு விஷயத்தில் தெரியாத ஒரு அரிய பெரிய விஷயங்கள் சார். இதெல்லாம் சார் ஒரு வித்தியாசமான ஒரு ஆலயம். ஹாரி பேடுன்னு இருக்குது. ஆழ்வார்க்கிற வேலை இல்லை அப்படின்னு அல்ல நேயர்களே.
பரசுராம சேத்திரன்னு சொல்லக்கூடிய அண்டை மாநிலமான கேரள மாநிலம். கேரளத்தில் கொல்லம் இருக்குது. கொல்லத்தில் இருந்து சுமார் 65-70 ஹாரிபேட் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஹரிபேட் அப்படின்னு அங்கே ஒரு முருகன் ஆலயம் இருக்குது. கேரளாலே முருகன் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் இதுவும் ஒன்று. பேரை கேட்டாலே நமக்கு இருக்கும், ஹாரிபேடு முருகன் அப்படின்னு. அப்போ அந்த ஹாரிபேடு முருகன் கொஞ்சம் பெரியவராக இருப்பார். பரசுராம சேத்திரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை. அங்கேயும் கந்த கடவுள் இருந்து அருள் பாலித்து அவர்களுக்கும் வழி பண்ணி நமக்கும் வழி நடத்தக்கூடியது இருக்குது. சார் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கீங்க அயல் நாட்டில் சொல்லுங்கள் சார். உடனே பத்தமலை முருகனை தானே எல்லாத்துக்கும் தெரியும். பத்தமலை முருகன் எல்லாத்துக்கும் தெரியும், அவனுக்கு நம்மளையும் தெரியும். அதெல்லாம் காட்டிலையும் அதே மலேசியா மாநகர சேத்திரத்தில் பெனாங்கு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பெனாங்கில் தண்ணீர்மலை முருகன்னே இருக்குது. ஒரு சிறு பெனாங்கு ஊரில் இருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தண்ணீர்மலை. அரிய பெரிய ஆலயங்களை ஆதன் டிவியில் மட்டுமே நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். தண்ணியாக செலவழிக்கிறேன் சார், என் வீட்டில் போர் போட்டால் தண்ணி 300 அடிக்கு வரல சார். அதுக்காக தண்ணீர்மலை முருகன் கிடையாது. தன்னலமற்ற வாழ்க்கையை கொடுப்பவன், தன்மானத்தை நிலைநிறுத்தவன், தனி மனித ஒழுக்கத்தை கொடுப்பவன், கோபத்தை குறைப்பவன், எனக்கு பிறந்தது, ஏன் கூட வந்தது, என்ன பெற்றது, எது சரியில்லாட்டாலும் சரி பண்ணி கொடுத்துருவான். யாரு? தண்ணீர்மலை முருகன். பெனாங்கில் இருக்குது. இப்படி இந்த ஆலயங்களை பற்றி வரலாறுகளும் புராணங்களும் 1000 இருந்தாலும் நிகழ்காலத்தில் எல்லாம் அந்த கந்த கடவுள் மேல் ஆணையாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இவ்வளோ அதிக பெரிய விஷயங்கள். ஸோ பத்தமலை முருகனை பார்த்து அவனை சரணாகதி அடைவது எவ்வளோ முக்கியமோ, பெனாங்கில் இருக்கக்கூடிய தண்ணீர்மலை முருகனும் வெளியில் தெரியாது. ஆதன் ஆன்மீக மூலியமாக தான் எல்லாரும் பார்க்குறீங்க. ஓரளவுக்கு தான் வெளியே தெரிஞ்சிருக்கும். ஸோ என் தன்மானத்தை இழந்துட்டேன்னு சொல்ல ஒரே ஒரு தடவை தண்ணீர்மலை முருகனை போய் பாருங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு முருகர் பக்தர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோவில்கள் சொல்லுவாங்க, அதை தாண்டி அதுல என்ன தனித்துவம் இருக்கு, உங்களுக்கு இந்த பிரச்சனையா இந்த முருகனை பாருங்க, அவன் உங்களுக்கு ஒரு காட்சி தருவான், உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பான்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.